நமது பிரியதம குருவான பிரம்மர்ஷி பிதாமக டாக்டர் ஸ்ரீ சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த அன்பு வணக்கங்கள். பிஎம்சி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த அன்பு வணக்கங்கள். இன்று 41 நாள் என்ற தியான வகுப்புக்கு 11வது நாள். இன்று உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன் மாஸ்டர்ஸ். என் பெயர் குமாரி. நான் சென்னையில் இருக்கிறேன். 10 வருடங்களாக இந்த ஆனாபானசதி தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 10 நாளாக உங்களுடன் நான் நிறைய 10 டாபிக்ஸுடன் உங்களை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போறது மிக அற்புதமான டாபிக், கிராட்டிடியூட். அப்படின்னா என்னவென்றால் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு என்றது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்றால், ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையிலேயே தினந்தோறும் இந்த நன்றியை நாம தெரிந்து கொண்டே இருக்கிறோம். முதலில் நமக்கு இந்த லோகத்தில் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம் பெற்றோர்களுக்கு நாம முதலில் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். நமக்கே தெரியும், நாம மேலோகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் இந்த பூமி மேல வர்றதுக்கு நாமளா நம்ம பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அவங்க இல்லைனால் நாம இல்லை. இந்த தேகம் என்றால், தேகம் இல்லாட்டி போனால் நம்ம எந்த விதமான நல்ல செயல்களுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த தேகத்தை கொடுத்த அவர்களுக்கு என்றென்றுக்குமே நம்ம கடமையும் நன்றியும் பட்டிருக்கோம். பிறந்த பிறகு எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ விஷயங்கள் கடந்த பிறகு இந்த தியான மார்க்கத்துக்கு நாம் எல்லாம் வந்திருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு தியான மார்க்கத்துக்கு நமக்கு வழிகாட்டிய நமது குருவான ஸ்ரீ பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு எப்போதுமே நாம் எல்லோரும் நம்ம வாழ்க்கை பூரா நன்றி நன்றி நன்றி. குருதேவோ நமஹ. ஏன் நம்ம வாழ்க்கையில எப்போதுமே எல்லாருக்குமே இந்த நன்றி என்றது நாம சொல்லணும் என்றால், இந்த நன்றி என்ற வார்த்தை மிக அற்புதமானது. ஒருத்தர் யாராவது ஒரு பொருள் கொடுத்தா நம்ம அன்எக்ஸ்பெக்டடா சொல்ற வேர்டு தேங்க்ஸ். அது இங்கிலீஷ்ல என்ன தேங்க்ஸ்ன்னா நன்றி இல்லைங்களா? நம்மள அறியாமலே ஒரு எந்த சின்ன விஷயத்துக்கு ஒரு பொருள் யாராவது நம்ம ஒருத்தர் கையிலேருந்து நம்ம கைக்கு வரும் போதே உடனே நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். அதனை யாரையாவது நாம புண்படுத்திருந்தா உடனே சொல்ற வார்த்தை சாரி. இந்த ரெண்டுமே நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த நன்றி என்ற வார்த்தையை நாம யூஸ் பண்றோமோ நமக்கே தெரியாது. ஒவ்வொரு நாள் இந்த நன்றி என்றது நாம சொல்லும் பொழுது எவ்வளவோ ஆனந்தம் அடைகிறோம். இந்த திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில ஒரு நல்ல கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கொட்டேஷனை நான் திரு ஐயப்பா சார் அவர்களின் கிளாஸில் இருந்து நான் எடுத்துக்கொண்டு இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். திரு ஐயப்பா சார் அவர்களுக்கு கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கொட்டேஷன் என்னவென்றால், நன்றியை மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்றன்று. இன்னொரு தடவை சொல்றேன். நன்றியை மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்றன்று. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், யாராவது உங்களுக்கு பேச்சினாலையும் செயல்களாலும் ஒரு பாதிப்பு என்றவங்க கொடுத்திருந்தாங்கன்னா, நீங்க அந்த நொடியிலேயே அதையே நீங்க மறந்துடுங்க. ஆனால் யாராவது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா, அந்த விஷயத்தை வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த ரெண்டுமே எந்த அளவுக்கு ஒரு ஆப்போசிட் கான்ட்ரவர்சி வேர்ட்ஸ் பாருங்க. யார் என்ன கொடுமை உங்களுக்கு சேர்ந்திருந்தாலும் நெக்ஸ்ட் செகண்ட் அதனை மறந்துட்டு அவங்களோட நீங்க நார்மலா இருங்க. யார் எந்த சின்ன உதவி பண்ணிருந்தாலும் அவங்க வாழ்க்கை பூரா நீங்க நினைவுபடுத்திக் கொண்டே இருங்க. எதுக்காக இப்படி சொல்றோம்னா, யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அதை நீங்க அந்த நிமிஷத்திலே மறக்காமல் அதனை மனசுக்குள்ளேயே நீங்க வைத்துக்கொண்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாமே உங்களால இழந்துட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஏனென்றால் அவங்க அப்படி சொன்னாங்க செய்தாங்க என்ற விஷயத்திலே உங்க சந்தோஷத்தை போக்குறது இல்லாம உங்க மனம் பாழாகி போறது, புத்தி வேலை செய்யாது, எப்பவும் ஏதோ இழந்தது போலவே இருப்பீங்க. அதனை இல்லாமல் நடந்து எப்படியாவது இருக்கட்டும், நீங்க மத்தவங்களோட ஒரு நன்றி உணர்வோட அதெல்லாமே மறந்துட்டு இருக்கும்போது உங்களோட மனம் என்றது மிக மிக சாந்தமாகவும் அன்பு தத்துவத்தோடும் நிறைந்து இருக்கும்.
அதுக்கு அ அது ஏன் அப்படின்னா, இல்லாமல் போனா நாம மிச்சம் இருக்கிற வாழ்க்கை பூரா ஒரு சோகத்திலயும், கஷ்டத்திலே தான் நாம வாழ வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, அன்றே மறப்பது நன்றன்று. அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, யார் எப்ப என்ன உதவி பண்ணாலும் கூட, அதனை நீங்க எப்போதுமே மறந்து போகாதீங்க. அதுக்கு அர்த்தம், எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுல இருந்து என் ஃபாதர் ஆ எப்போதுமே யாருக்கு வந்தாலும் கூட மிக மிக ஹெல்பிங் நேச்சர். அவர் வீட்டுக்கு வந்தவங்க எங்களுக்கு எங்க அப்பா நெறைய பெரிய பிசினஸ் மேன். எங்களுக்கு நிறைய அ ஹோட்டல்ஸ் இருக்கு. சாப்பிடுறது வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எங்களுக்கு சென்னையில. ஆந்திரா மீல்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்களது. எங்க அப்பா கிட்ட நெறைய வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அப்பா நண்பர்களுக்கு வந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான உணவும் குடுக்காமல், அவங்களை எப்போதுமே வெறுமா அனுப்பவே மாட்டாரு. அதுவும் இல்லாமல் அவர் இந்த பிசினஸ் வைக்கிறதுக்கு முன்னாலயா, அவருக்கு ஹெல்ப் பண்ண எத்தனையோ பெரியவங்களுக்கு அவரு இருக்கிற வரையிலுமே அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க செய்தது ரொம்ப சிறிது அளவு ஹெல்ப் ஆனாலும், என் ஃபாதர் அதனை மனசுல ஞாபகம் வைத்துக்கொண்டு, அவங்க அவர் வாழ்ந்திருந்த அத்தனை வருஷங்களுமே, அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா என் ஃபாதர் இருந்தார். அவர்கிட்ட இருந்து தான் நாங்க எல்லாமே இத்தனை நல்ல விஷயங்கள், ஒரு நன்றி என்றது நாம சொல்றதுல நாம பெற அந்த ஆனந்தம் என்று நான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உணர்ந்தேன். இன்னொன்னு என்ன, கடந்த 10 வருடத்துக்கு முன்னால நான் லேண்ட்மார்க் என்ற ஒரு செஷன்ல ஒரு 3 டேஸ் ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்க அந்த மாஸ்டர்ஸ் நன்றி நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நான் முன்னா நாள் சொன்னேன் இல்லைங்களா? லா ஆஃப் கர்மா. நான் ஏன் இங்க பிறந்தேன்? எதுக்காக எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு? நான் இங்க இல்லாமல் இன்னொரு இடத்துல பிறந்திருந்தால், நல்ல பணக்கார வீட்ல இருந்தால், நல்ல சந்தோஷமாக லக்ஸரி லைஃப்ல ஹேப்பியா இருந்திருப்பேன். எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல எந்த சுகம் இல்லை. அப்படின்னு நம்மள நாமளே ஏசிச்சுக்கிட்டு நம்ம பெற்றோர்களையும் நம்ம குத்தம் சொல்றதுன்றது நெறைய பேரு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தவறு. இது நாம செய்து நம்மளுக்கு நாமளே செய்து கொண்டு வந்த டிசைன்ன்றத நம்ம அப்புறமா புரிந்து கொண்டோம். பிகாஸ் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. நம்ம வாஸ்தவத்துக்கு நாம தான் காரணம். அதுல மத்தவங்களது எதுவுமே கிடையாது. அப்ப அங்க ஒரு மாஸ்டரு எனக்கு சொன்னாங்க. உங்களுக்கு காசு, பணம் என்றது பெரிசா? இல்ல ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நீங்க வெளியில வரும் பொழுது, உங்களுக்கு எல்லா உறுப்புகளோட நீங்க பொறந்திருப்பீங்க. கண்ணு, காயி, மூக்கு, காலு எல்லா பாகங்களும் கடவுளுக்கு குடுத்த அந்த அத்தனை பாகங்களும் நிறைஞ்சு நீங்க ஒரு முழு மனிதனாக உன் தாய் உனக்கு ஒரு உருவம் குடுத்திருக்காங்க. அதனை விட உனக்கு என்ன வேறு கிராட்டிட்யூட் அவங்களுக்கு காட்ட முடியும் நீ? எத்தனையோ பேரு பிறக்கும் போதே ஊனமுற்றவர்களாக நிறைய ஹெல்த் டிசீசஸோட அவங்க எல்லாம் பிறக்குறாங்க. அவங்களை பார்த்து நீ எவ்வளவு சந்தோஷப்படணும். உன் பெற்றோருக்கு நீ எவ்வளவு நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாரி ஒரு நல்ல வாழ்க்கையும் குடுத்திருக்கே அம்மா. எனக்கு என் சரீரத்தில எல்லா பாகங்களையும் நீ முழுமையாக எனக்கு குடுத்திருக்கே தாயேன்னுட்டு, நாம எப்போதும் அவங்களுக்கு நிரந்தரம் நன்றி, நன்றி, நன்றி சொல்லணும் மாஸ்டர்ஸ். இத விட நாம செய்ய வேண்டியது வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம அவங்களுக்கு இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் கேலண்டர்ல ஒவ்வொரு நாள் டேட் கிழிக்கும் பொழுது, நமக்கு ஒரு நாள் மேல கூட்டிட்டு போய்கிறது. அவங்களுக்கு கூட நாம எப்போதுமே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பூமாதாவுக்கும், இந்த பூமியிலே பிறந்த இந்த நாம எல்லோருமே நம்மளை அ எல்லாத்திலுமே தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பூதேவிக்கும் நாம ஒரு நேச்சர்ல இருக்கிற செடி, கொடி, நீர், நிலம், காற்று, அக்னி எல்லாத்துக்குமே ஆகாயம் ஒண்ணுக்குன்னு இல்ல. பஞ்ச பூதங்களுக்குமே நாம என்றென்றுக்குமே நன்றி சொல்லணும். ஏனென்றால், அந்த பஞ்ச பூதங்கள் என்றது நமக்குள்ளவே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த உடல் என்றது ஆகாய தத்துவம், பூமி தத்துவத்திலே இருக்கிறோம். நீர் என்றது நம்ம ரத்தத்திலே சில பகுதி நம்ம சரீரத்திலே இருக்கு. வாயு என்றது காற்று இல்லைன்னா அந்த சுவாசம் இல்லை என்றால் நாம் இல்லை. அக்னி என்றது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. நம்ம சாப்பிடுற எத்தனை பொருட்களுமே ஜீரணம் செய்கிறது என்றால் அந்த அக்னி தத்துவத்துடன், இது போல இந்த பஞ்ச பூதங்களுடன் சேர்ந்ததுதான் நம் சரீரம் கூட. இப்படிப்பட்ட ஒரு அழகான, அற்புதமான ஒரு சரீரத்தையும் குடுத்து, அதிலே ஒரு அன்பான மனசையும் குடுத்து, நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தியும் குடுத்து, இப்படிப்பட்ட ஒரு பரமாத்மாவுக்கு நாம் எப்போதுமே
நன்றி சொல்லணும். எப்போதுமே யாருமே எதுவுமே இல்லை என்று யாரும் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. நமக்கு வாழ்க்கையில எல்லாமே அதிகப்படி நமக்கு கடவுளு அந்த பரமாத்மா என்ற உருவத்திலே நமக்கு குடுத்திருக்காங்க. எல்லாமே வந்த பிறகு இந்த தியான பாதைக்கு வந்த பிறகு இந்த ஆன்மீகத்தையும் தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு அர்த்தம் என்று தெரிந்து கொண்டு மிக அற்புதமாக நாம் எல்லோருமே எல்லாரும் விட மிக சிறப்பாக நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நன்றி என்ற பதம் ஒருத்தருக்கு ஒரு சின்ன விஷயத்திலே சொன்னால் போதாது. இப்ப நாம சாப்பிடுற ஒரு உணவே எடுத்துக்கொள்ளுங்கள். அது அந்த அரிசி தயாராகறதுக்கு ஒரு உழைப்பாளி எவ்வளவு கஷ்டப்படுகிறான். அந்த நிலத்தில விதை போட்டு, அதனை நல்லா சாகுபடி செய்து, அந்த 6 மாசமோ, 8 மாசமோ அந்த பயிர் ஆம் நல்ல சிறந்த வளர்ந்த பிறகு அதனை கட் பண்ணி, நமக்கு எல்லாமே கொண்டு வந்து கிளீன் பண்ணி நமக்கெல்லாம் குடுக்குறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபடுகிறாரு. அது கொண்டு வந்து மார்க்கெட்ல குடுக்கறதுக்கு ஆம் பிசினஸ் மேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து நாம வாங்கி அதனை வீட்ல வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நாம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுக்குமே நாம நன்றி என்றது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களுக்காகட்டும், அவங்க என்னமோ காசுக்கு வராங்க அப்படின்னுட்டு ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையே நமக்கு வேண்டாம். மாஸ்டர்ஸ் எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான்ற விவரம் நமக்கு தெரியும். இப்ப இந்த வேலைக்காரங்களா கூட ஆகுனாலும் கூட நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிற டைமை எவ்வளவோ நம்மளுக்கு கம்மி பண்ணிட்டு அவங்க இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறதுனால நமக்கு இன்னொரு நல்ல மத்த வேலைங்களுக்கு பண்றதுக்கு அவங்க நமக்கு எவ்வளவோ உதவி செய்யறாங்க. காசு குடுக்கறதுனால நமக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க செய்யற வேலைக்கு நாம அவங்களும் நம்ம போல ஒரு மனிதர்கள். எல்லா ஆன்மாக்களும் ஒன்று. இதிலே உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு மனப்பான்மை இல்லாம நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தினந்தோறும் காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுத்துக் கொள்ற வரையிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நாம இந்த நன்றி 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 என்றது எப்போதுமே நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை என்றது எவ்வளவு அற்புதமானது என்றால் நம்மளை எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் வழிக்கு அது நம்மளை கொண்டு போகிறது. இது இப்படி பார்க்க போனா நம்ம எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸே நாம வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு எத்தனையோ விஷயங்கள்ல எனக்கு இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்பு நான் அப்பெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் இந்த தியான பாதைக்கு வரவில்லை. எனக்கு ஒரு சில வருஷம் முன்னாலே ஒரு டிப்ரஷன் மாதிரி எனக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட சில துக்கமான சம்பவங்களுக்காக நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கும் நேரத்திலே மிஸ் குமுதா மேடம் என்றவங்க, ஸ்வர்ணஸ்ரீ மேடம் என்றவங்க இந்த 2 பேர் தான் எனக்கு இந்த தியான பாதையை எனக்கு காட்டினாங்க. இப்ப குமுதா மேடம் என்றவங்க இல்லை, பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்க. அவங்க எங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு எப்போதுமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். அவங்க தான் என்னை முதல்ல இந்த தியானத்துக்கு அழைச்சிட்டு வந்து எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? இது பாரு இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சிடி போட்டு எனக்கு இந்த தியானத்துல நம்ம குருஜியோட தியானம் என்ற ஃபர்ஸ்ட் சிறிது புக்கு கொடுத்து துளசிதளம் புக்கு படிக்க சொல்லி எனக்கு எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி எனக்கு இந்த தியான பாதைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ பேர் நமக்கு ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. அதன் எல்லாமே நாம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அப் ஒவ்வொரு நாளும் அப்படி நினைக்க முடியாட்டி போனாலும், அந்த சந்தர்ப்பம் வந்தது எப்பாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தது என்றாலும் கூட, எல்லாருக்குமே நாம அந்த நன்றி என்றது தெரிவித்துக் கொள்ளுதல நம்மளையோட உயர்வு என்றது அதிகமாகும். அவங்க யார் ஆனாலும் சரி, எப்போதுமே ஆஹ் சிறிய எண்ணங்களோட நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இதெல்லாமே நம்ம ஆன்ம ஞானம் தெரிந்திருக்கிற நமக்கு அது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வரமாக நமக்கு கொடுத்தது. இப்படி நாம சொல்ல சொல்ல என்ன ஆகுறதுன்னா, நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் எந்த நேரத்துக்குள்ள யார் வராங்க, எதற்கு என்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு உறவாகட்டும், எது ஏன் எனக்கு இப்படி என் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நேர்ந்தது என்று நீங்க நினைத்தாலும் கூட, அதுக்கு உங்களுக்கு அப்பவே பதில் கிடைக்காட்டி போனாலும் கூட, நாம பாடி வெக்கேட் பண்ணி மேல போன பிறகு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அதுக்கு அதுக்கு தேவைப்பட்ட ஒரு பதில் எல்லாமே அங்க எழுதியிருப்பாங்க.
ஆனா நாம யாரும் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கூட, அது ஏதோ நமக்கு சொல்றதுக்காக தான் இவங்க நம்ம வாழ்க்கையில வந்திருக்காங்க என்ற விஷயத்தை நாம உணரணும். எந்த விஷயத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க என்று. சில பேரு நம்ம மனசை ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா, அப்ப நாம அவங்கள தவறா நினைக்க தேவையில்லை. நாம தெரியாமல் எப்பவோ ஏதோ ஆ தவறு செஞ்சிருப்போம். அதை நமக்கு எடுத்து காட்டுறதுக்கு தான் இவங்க திருப்பி வந்து நமக்கு இதனை எடுத்து காட்டுறாங்க என்ற ஒரு பெரிய மனப்பார்வையிலே நாம இருக்கணும். யாரு நமக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சிருந்தாலும் கூட, நிச்சயமாக அதனை நீங்க மனசுல போட்டு எப்போதுமே அந்த பேக்கேஜை நீங்க சுமக்கவே சுமக்காதீங்க மாஸ்டர்ஸ். அது நீங்க சுமைக்க சுமைக்க அந்த பேக்கேஜ்ன்றது உங்க பிராரப்த கர்மால இருந்து சஞ்சித கர்மாவோ, சஞ்சித கர்மால இருந்து ஆகாம கர்மாகவும் மாறி, அது உங்களை பெரிய பெரிய ஆ என்ன சொல்றதுன்னா, ஜன்மங்களுக்கு திரும்பி திரும்பி நீங்க எடுக்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு தருது. எப்போதைக்கு எப்போதுமே நீங்க எல்லாத்தையுமே மறந்துவிட்டு, எப்ப நீங்க ஆனந்தமாகவும், சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களோ, உங்க மனம் கூட நல்லா இருக்கும். உங்களுடைய ஹார்ட் சக்ரா என்றது உங்க வளர்ச்சிக்கு அது உங்களுக்கு உதவுகிறது. நீங்க ஃபர்ஸ்ட் 3 சக்ராஸ் என்றது, லோவர் சக்ராஸ் என்றது உங்களுக்கு தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இந்த 3 நிலைமையில இருக்கிறவங்க எப்போதுமே எதுக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஆன்மீகம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவங்க ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகாம இருந்ததுனால, அவங்க கடந்ததையே நினைத்துக் கொண்டு, அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனையும் தாண்டி, நாம எப்ப அவங்கள எல்லாருமே இது எதுக்காகவோ இப்படி நடந்தது. இதையெல்லாம் நாம நினைக்க தேவையில்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று நாம எப்ப புரிந்து கொண்டு, அநாகதா சக்ரால நீங்க வரும்பொழுது, உங்களுக்கு அந்த ஹார்ட் சக்ரா என்றது ஓப்பன் ஆகிறது. அப்ப நீங்க உங்களுடைய அந்த இதயம் என்றது ஒரு நல்ல அற்புதமான வெளிச்சமாக உங்களுக்கு மாறும் பொழுது, உங்கள் மனசுக்குள்ள எல்லாரிடமே அளவு கடந்த ஒரு அன்பு தத்துவத்தோட நீங்க இருப்பீங்க. அது யாரானாலும் சரி, உங்களால அவங்கள கோச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு இந்த தியானத்தின் மூலமாக எத்தனையோ புத்தகங்கள் படித்துக் கொண்டு நம்ம தெரிந்து கொண்ட விஷயங்களினால நாம உணர்ந்திருக்கோம். முன்பு காலத்துல எல்லாம் நமக்கு இந்த விஷயங்கள பத்தி சொல்றவங்க யாருமே கிடையாது. அப்ப உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ரொம்ப பணக்காரங்க, ஏழைங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேறுபாடுகள், ஒரு செப்பரேஷன் என்றது நெறைய இருந்தது. இப்பல்லாம் நமக்கு அது தேவையே இல்லை. நாம எல்லாருமே உணர்ந்துட்டோம். நம்ம குருஜி சொன்ன அந்த வார்த்தையில எல்லாருமே ஒரே ஆத்மா. மமாத்மா சர்வபூதாத்மா என்ற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அதே ஆன்மாதான் எதிர் மனுஷிலே இருக்கு. ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கு என்ற ஒரு தத்துவத்தை நாம தெரிந்து கொண்ட பிறகு, நமக்கு யாருமே நம்மளால ஆ சிறிய ஆ ஒரு எண்ண புத்தியோட நம்மளால பார்க்கவே முடியாது. இன்னொரு விஷயம், நாம எப்போ ஆன்மீகமாக வளரணும்ன்றா, நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு அறியாமல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா, அதிலே நாம தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா, அது நாம எல்லாரோடையுமே நாம ஷேர் பண்ணிக்கிறோம். அது என்னவென்றா, எங்க வீட்டுல என் குழந்தைங்கள் சிறிய வயசுல இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டியை நாங்க வளர்த்துக் கொண்டிருந்தோம். அது என் பசங்களோட சேர்ந்து 13 வருஷம் வாழ்ந்தது. என் பெரிய பையனுக்கு வயசு எவ்வளவோ, அத்தனை வயசு 1, 2 வயசு கம்மியில அந்த நாய் கூட என் பிள்ளையோட பிள்ளையா நான் வளர்த்தேன். அப்படிப்பட்ட அந்த நாய் ஒரு நாள் பாடி வெக்கேட் பண்ற நிலைமை வந்தது. அந்த நேரத்துல என் மடியிலேயே என்ன பார்த்துக் கொண்டே என் கைகளிலே அந்த உயிர் போய் விட்டது. அப்ப நாங்கெல்லாம் ஒரு 1 வாரம் எங்களுக்கு மனசே சரியில்ல. பெத்த புள்ள மாதிரி வளர்த்தது, கை விட்டு போயிடுச்சே இப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா நாங்க எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நாய வளர்க்கணும்ன்று நினைச்சாலும் கூட அந்த வேதனை திருப்பி நம்மளால பட முடியாது. அப்படின்னுட்டு நாங்க அதனை வளர்க்கிறதன்று விட்டுட்டோம். அப்போ மனசுக்கு எனக்கு தெரிஞ்சது. எவ்வளவு வேதனை. அப்ப நான் நினைச்சேன், யார் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு மண்ணுக்கு போக வேண்டியது தானே. இந்த பிறப்பு, அதற்கு அப்புறமா இந்த வாழ்க்கை, கஷ்டம், நஷ்டம், துக்கம், சந்தோஷம் எல்லாம் அனுபவித்த பிறகு எந்த உயிரானாலும் கூட இந்த மண்ணுக்குள்ள போக வேண்டியது தானே. இதற்காக நாம எல்லார்கிட்டயும் ஒரு மரியாதையுடன் நடந்து கொள்ளாமல், அன்பு, பாசம் என்ற தத்துவம் இல்லாமல்
எல்லாரையுமே ஒரு எதிரிகளாக நினைத்துக் கொண்டு இல்லாமல், இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் எங்க எப்படி யார் பிறந்தாலும் எல்லோரும் ஒரு நாளுக்கு இந்த மண்ணுக்குள்ள தான் நாம போகணும். அப்படி என்ற அந்த விஷயம் தெரிந்து கொண்டு போனா, நமக்கு வாழ்க்கையோட பெர்செப்ஷனே மாறிவிடுறது. நாம அப்பல்லாம் ஆ நாம தான் சாஸ்வதம். இந்த பணம், காசு தான் பெருசு. ஆ அப்படி எனக்கு இல்லாதது எதுவுமே இல்லை என்ற ஒரு தலகணத்திலே யார் இருந்தாலும் கூட, நாமெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யாருமே இங்க சாஸ்வதம் கிடையாது. பிறப்பு என்றது இருந்தால், இறப்பு என்றது கூட அது பக்கத்திலேயே ஒரு நாள் இருக்கும். நாம வரும்போதே இப்படி எப்ப பிறப்போம் என்று டிசைன் போட்டுக்கிட்டு வந்தோமோ, அதனைப் போலவே போறதுக்கு கூட ஒரு டைம்ன்றத நாமளா டிசைட் பண்ணிட்டு எப்பவும் வச்சிருப்போம். அது நாம மறக்கவே கூடாது. அந்த மாதிரி மனசு நம்ம எப்போ விஷயத்திலே நாம பக்குவப்படுத்திக்கிறோமோ, நமக்கு அப்ப யாரை மேலயுமே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை என்றது இருக்கவே இருக்காது. அது எல்லாமே நாம உணரணும். அப்பதான் விஸ்வத்திலே இருக்கிற எல்லாரோடையுமே நம்மளால அன்போடவும், யார் என்ன சிறு உதவி பண்ணாலும் கூட, அவங்களுக்கு நாம இந்த நன்றி, நன்றி, நன்றி என்ற வார்த்தையை எப்போதுமே மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாம இந்த பூமி மேல வந்த பிறகு எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொருத்தர் ஒரு படிப்பு விஷயங்களாகட்டும், வேலை விஷயங்களாகட்டும், கல்யாணம் பண்ண பிறகு வீட்டில இருக்கிற நம்ம சொந்த பந்தங்கள், நாம பெத்த பிள்ளைங்கள், எல்லார்கிட்டயில இருந்துமே நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை நாம தெரிந்து கொண்டே இருக்கிறோம். எவ்ரி டே இஸ் எ லெசன் ஃபார் அஸ். We are learning from each and every day to each and every person. We have to be obey to them and we have to give respect to all the persons in our life. அப்பதான் நம்மளால ஆனந்தமாகவும், ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். இது நீங்க எல்லாரும் கூட உணர்வீங்க என்று நினைக்கிறேன். ஒருத்தரை பார்த்து நாம அ நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். ஐ அம் சோ மச் ஆஃப் கிரேட்ஃபுல் டு யூன்னு சொல்றதுல நீங்க எவ்வளவு ஆனந்தம் அடைகிறீங்களோ, அதே போலவே அந்த எதிரில இருக்கிற அந்த பெர்சன் கூட மிக மிக ஒரு கிரேட் ஃபீலிங்கை அடைவார். ஏன்னா, நம்மளால ஒருத்தருக்கு சந்தோஷம் குடுக்க முடிஞ்சது என்ற ஒரு பாவனை என்றது, அது எதுக்குமே அற்பட்டமானது. அது நாம் எல்லாருமே உணரணும் மாஸ்டர்ஸ். ஒவ்வொரு செடிக்கும் அந்த இயற்கையிலே நமக்கு எவ்வளவு காற்று குடுக்கிறது. தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. செடி இல்லைன்னா மனுஷனோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இப்படி நாம எத்தனையோ விஷயங்கள் இந்த கடந்த 1 வருஷமாக நாம் எல்லோரும் இந்த கரோனா சந்தித்திருக்கும்போது, எவ்வளவு நேச்சருக்கு நாம தீங்கு செய்திருக்கோம். அது எல்லாமே நமக்கு எப்படி ஒரு பாடம் கற்பிச்சிட்டு இருக்குன்றது நாம நன்றாகவே எல்லாருமே உணர்ந்திருப்போம். இப்ப இனிமேல நாம் எல்லாருமே கண் திறந்து ஒரு இயற்கைக்கு எந்த விதமான கெடுதல் செய்யாமல் எல்லாருக்குமே நாம நன்றி, நன்றி என்று எல்லாமே சொல்லி ஒவ்வொரு ஜீவ கோடிக்குமே நாம நன்றி என்ற தத்துவத்துடன் வாழ்ந்தா எந்தவித நோயுமே ஆகுறது நம்மள தீண்டவே தீண்டாது. அது நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்ப வந்த இந்த கஷ்ட காலத்துக்கு எதுக்காக வந்திருக்கு? எத்தனையோ ஏதோ நாட்டிலே எவ்வளவோ 1000 மைல் கணக்கு தூரத்திலே யாரோ செய்த ஒரு கொடுமைக்கு இப்ப உலகம் பூராவே பனிஷ்மென்ட் ஆளுக்கு ஆயிருக்காங்க. அது எதனால வந்த காரணம்? நம்ம போலவே எல்லா மனுஷாளுங்களும் இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுனால ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறது. நெறைய பொல்யூஷன் பண்றது. இதனால செய்யக்கூடாத தகாத செய்கள் செய்யறதுனால இந்த அ பொல்யூஷன்ன்றது வந்திருக்கு. இந்த கரோனான்றது வந்து இவ்வளவு லெசன்ஸ் நமக்கு சொல்லிருக்கு. இத எல்லாமே நம்ம உணரணும். எப்போதுமே யாருக்குமே கஷ்டத்தை குடுக்கக் கூடாது. We have to give every அனிமல்ஸ், எவ்ரி பீயிங்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்கவங்க நமக்கு எவ்வளவோ நன்றி நல்லது செய்திருக்காங்க. எல்லாருக்குமே நாம நன்றி, நன்றி, நன்றி என்ற நன்றி உணர்வுடனே எப்போதுமே நாம வாழணும் மாஸ்டர்ஸ். அப்பதான் நாமளும் நல்லபடியா மேலைக்கு வளருவதற்கு அது வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கும். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். இன்று ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நாம தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு யாராவது புதுசா தியானத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த தியான முறையை பத்தி நான் சொல்கிறேன். இந்த முறையை சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இனிமையான மியூசிக் வழங்கப்படும். எல்லோரும் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு, கைகளை 2ம் விரல்களோடு விரல்கள் கோத்துக்கிட்டு, கால்களை 2 இப்படி கிராஸ் பண்ணி, அமைதியாக கண்ணாடி போட்டிருந்தவங்க இருந்தீங்கன்னா, கண்ணாடி எடுத்து விடுங்கள். உங்க செல்போன நீங்க மியூட்ல போட்டுவிட்டு,
நீங்க அந்த மியூசிக் வர்றது மட்டும் கவனிங்க. இயற்கையா கடவுள் கொடுத்த எளிதான உங்க சுவாசத்தின் மேல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும் மாஸ்டர்ஸ். எந்த கடவுள் கண்கள் மூடின பிறகு எத்தனை எண்ணங்கள் என்றது வருவது சகஜம். அத்தனை எண்ணங்களுமே தவிர்த்து கடவுள் கொடுத்த இயற்கையான அந்த சுவாசத்தின் மேலதான் கவனம். கண்ண மூட பிறகு எந்த நாமத்தையோ கடவுளோட நாமத்தையோ மந்திரத்தையோ யாரும் ஜபிக்க தேவையில்லை. நீங்க சுவாசத்தின் மேல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். தேங்க்யூ சோ மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.